கலவரம் செய்வது எங்களுடைய நோக்கமல்ல. நாங்கள் கலவரம் செய்தால் இந்த தமிழகம் தாங்காது. எங்களை அடக்குவதற்கு காவல்துறையும் பத்தாது. தமிழகத்தில் ஒரு சாதி ராணுவத்தையும் சந்தித்தோம். 10 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு காவல்துறையும் நாங்கள் சந்தித்தோம். இனி நாங்கள் சந்திக்க போவது ஒன்றும் புதிதானது அல்ல. விழுப்புரம் மாவட்டத்துக்கு போராட்டம் பண்ண போறாரு ஐயா. அன்னைக்கு மாலை கைதாவான்னு தெரிஞ்சிருந்தா எந்த மாலையில கைது பண்ணி நான் கைதா இருக்க மாட்டேன். நான் கைதாவாம இருந்தேன்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும்னு பண்ணிருப்பேன். ஐயா இன்னைக்கு போராட்டத்துக்கு போறாரு. ஐயா கைதாவாரு. தமிழ்நாட ஒரு வழி பண்ணணும் நாங்க முடிவு எடுத்துருந்தோம்னா முன்கூட்டியே கேட்டு பாருடா. அவரு சீரினாக்கா சிங்கம் தானடா.